ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சார்ஜர் வந்திருக்கு. என்னது எஸ்விஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரு இது சுத்தமாக ஆன் ஆகலைன்னு சொன்னாங்க. பேர் வந்து ஆனந்தி. டைப் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் அது. இந்த சார்ஜரு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியல. இந்த போட்டு பார்ப்போம். சுத்தமாக ஆன் ஆகலைன்னு சொன்னாங்க. நம்ம இதை அப்படியே போட்டு பார்ப்போம். இப்போ சுவிட்சு ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். சுவிட்சு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நான் கொடுத்தும் மெயின் ஆன் ஆகலை. நம்மளுக்கு மெயின் ஆன் ஆகலை. வேறு என்னென்ன ஃபால்ட்டுன்னு தெரில. இதை அப்படியே உள்ளே போய் கழட்டி பார்ப்போம். கழட்டி பார்த்து ஒன்றுன்னா பார்க்கலாம். மெயின் ஆன் ஆகிறதுக்கு இதில் ஒன்றுன்னா பார்ப்போம். அப்படியே மெயின் ஆன் ஆகலாட்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கோம். இது நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த பச்சை ரெசிஸ்டன்ஸ் தான் போகும். இது நல்லா இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஐசி போகும். 8 கால் ஐசி. மெயின் லைட் ஆன் ஆகலைன்னா இந்த 8 கால் ஐசியும் போகும். 8 கால் ஐசி நம்பரு தெரியல ஒழுங்காகவே. 22A ஐசி நம்பரு 22A. இந்த ஐசி 22A. ஒன்று இந்த ஐசி போயிருக்கணும், இல்லைன்னா இந்த சோப்பர், அதாவது இந்த காயில் போயிருக்கணும். இது போல் இது என்னன்னு தெரில. இதை வச்சு பார்ப்போம் வீட்டில். அந்த மெயின் லைட் ஆன் ஆகலைன்னா ஆன் ஆகலாட்டி இந்த ஒரு 4 ஃபால்ட் வரும். மெயின் லைட் ஆன் ஆகலைன்னா 1 2 3 இன்னொரு பின்னாடி ஒன்று இருக்குது. இந்த சின்ன ரெசிஸ்டன்ஸு கருப்பாக ஒரு புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிருந்தாங்க கூட உங்களுக்கு வேலை செய்யாது. அதில் நம்பர் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 1000மா. இது ஒழுங்காகவே நம்பரு தெரியல. இருங்க பார்ப்போம். சேர்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தா எனக்கு தெரியும். பார்த்துறோம். 1060. இதில் ஃபால்ட் வந்தாங்கன்னா அந்த 1060 அப்படிங்கிறது இருக்குது ரெசிஸ்டன்ஸு. இதில் வந்து உங்களுக்கு சைன் இது போயிருந்தாங்க கூட உங்களுக்கு வந்து அந்த மெயின் லைட்டு ஆன் ஆகாது. சரிங்களா. இதில் வந்து இப்போ மெயின் லைட் ஆன் ஆகாத காரணம் இந்த ஒரு 4 ஃபால்ட்டு. இதில் வேறு எதாவது போயிருக்கான்னு பார்ப்போம். உங்களை ஐசியை செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஐசி இது ஷார்ட்டு. இந்த ஐசி உங்களுக்கு அந்த பீப் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஐசியும் ஃபால்ட்டு. இப்போ இந்த ஐசி நல்லா இருக்கான இதில் இதையும் வச்சு பார்த்துருவோம். அப்போ இந்த 2 ஐசியுமே ஃபால்ட்டு. சரிங்களா. இந்த ஐசியும் போய் ஃபால்ட்டு, இந்த ஐசியும் ஃபால்ட்டு. 2 ஐசியுமே ஃபால்ட்டு. மெயினாக இது 2ஐயும் மாற்றணும். மெயின் வந்து நம்மளுக்கு மெயின் லைட் ஏரியல. அதுக்கு வந்து என்ன பார்க்கணும்னா இந்த புள்ளியை பார்க்கணும். இதை அப்படியே பார்த்துருவோம். இப்போ இங்கே இருக்குது. இது வந்து இங்கே 10 வரணும். பாயிண்ட்டு பத்து வருது. அப்போ இது வந்து இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். 10 வந்துச்சுன்னா இது நல்லா இருக்குது. அப்போ இது நல்லா இருக்குது.
அந்த சரி ரெசிஸ்டன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பின்னாடி காட்டின பெரிய ஐசியை பார்க்கணும். இந்த பெரிய ஐசி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். அது காசு எடுத்துப்பா, அந்த எடுத்துருவோம். அதுப்பா அப்போ இந்த ஐசியும் பால்ட்டு இதில். இப்போ இந்த ஐசி பால்ட்டு, இந்த ஐசி பால்ட்டு, இந்த ஐசி பால்ட்டு சரிங்களா. இதை மூணையும் இப்போ நம்ம மாற்றி பார்த்தோம்னா தெரியும் ஒர்க்காதா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இல்லை வர்றது அப்படியே என்ன அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த யூடியூப்பில் போட்டு விடுவேன். அதுக்காண்டி தப்பா எவ்வளோ தப்பா பணம் எடுக்கணும்? 5000. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு மெயின் லைட் ஆன் ஆகிறக்காண்டி இது ஒரு ஐசி பிரிஞ்சு இதை நம்ம கழட்டிட்டோம். 4 நாள் இங்கிட்ட 4 அங்கிட்ட 4 8 கால் வருது. ஐசி நம்பர் வந்து 22A. ஆமாம், விபி நம்ம VIPERன்னு போட்டு 22Aன்னு வருது. இப்போ இந்த ஐசியை நம்ம போட்டுட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மாற்றியாச்சு. இதை மாட்டி போட்டு பார்ப்போம் நம்மளுக்கு மெயின் லைட் ஆன் ஆகுதான்னு. அப்படியே சொல்லி இந்த 2 ஐசியும் ஃபால்ட்டு தான். அது இன்னும் நம்ம மாற்றவே இல்லை. இதை போட்டு பார்ப்போம் மெயின் ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஆன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஐசியை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாண்டி அப்படியே வச்சுருக்கேன். போட்டுவோம் ஆன் ஆகலாம். மெயின் லைட்டு போட்டுவோம் ஆன் ஆகலை. அப்போ இங்கே பீஸ் ஒன்று பார்க்கணும். அப்படியே இருந்துச்சு. பீஸ் ஒன்று பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீஸும் போயிருந்துச்சு. பீஸுக்கு பதில் ஒரு கம்பி எடுத்து சால்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டு பார்ப்போம். போட்டதுமே சால்ட்டு காட்டுது தெரியுதா. இது போட்டால் மெயின் லைட் ஆன் ஆகலை, ஆனால் சால்ட்டு போட்டதுமே சால்ட்டு காட்டுது. அப்போ இந்த ஐசியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதே இப்போ நம்ம வேலை பார்த்த சார்ஜரு. இதே இப்போ நம்ம ஆனால் இது இப்போ ஒர்க் ஆகுது. சீரியஸில் ஃபஸ்ட்டு போட்டுருந்தேன். இப்போ நம்ம பேட்டரியில் போட்டு டேரெக்டாக போட போகிறோம். டேரெக்டாக போட்டாச்சு. நம்மளுக்கு இப்போ அவுட்புட் வேலை செய்து லைட்டு 2வது லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது 50% சார்ஜரு ஏறிக்கிட்டு இருக்குது. இதில் இப்போ நம்ம என்னென்ன மாற்றணுங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்திரம் அது இந்த சார்ஜர் தான் அப்போ நம்ம போட்டு பார்த்தது ஆனந்தின்னு சொன்ன சார்ஜரு. இதில் வந்து இப்போ என்னென்ன மாற்றினோம், இந்த ஐசி மாற்றிருக்கோம், இந்த ஐசி மாற்றிருக்கோம். இந்த 4 நாள் 8 கால் அந்த 22A ஏதோ சொன்னோமே அந்த ஐசி உள்ளது. அப்புறம் வந்து இந்த டிவிஎஸ் டயர்டு 1 2 இது 2 மாற்றிருக்கோம் சரிங்களா. டிவிஎஸ் டயர்டு இந்த இருக்குது 1 2 இதை மாற்றிருக்கோம். நம்ம இதை மாற்றினதுக்கப்புறம் தான் ஷார்ட்டு கார்டு அப்புறம் இந்த இதை வந்து நம்ம ஃபஸ்ட் வாட்டி காட்டிட்டு 2வது வாட்டி இந்த ஐசியை மட்டும் மாற்றிட்டு எதுவுமே மாற்றாமல் போட்டதுமே திரும்பவும் நம்மளுக்கு ஷார்ட்டு காட்டுச்சு. காட்டின உடனே இந்த ஐசி போயிடுச்சு. இதை வந்து இப்போ நான் 2வது ஐசி போட்டிருக்கேன். இதோட இருந்த ஐசி ஃபால்ட்டு. அதை எடுத்துகிட்டு திரும்ப நான் ஒரு ஐசி போட்டு இந்த ஐசியை மாற்றாமே இதை மட்டும் போட்டிருந்தேன். இது போட்டு சுரும் போது சீரியஸில் கொடுக்கும்போது ஷார்ட்டு காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இது இந்த ஐசியும் போயிடுச்சு. இது இப்போ வந்து நானே 2வது ஐசி இதை போட்டிருக்கேன். அப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாமே இது ஒர்க் ஆகுது. இதான் அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பேட்டரியோடு சேர்த்து நான் போட்டு காமிச்சது. இதான் அந்த பேட்டரி நம்ம பாட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து தனியாக வச்சு போட்டு பார்த்தோம்.